திரும்ப திரும்ப சொல்றேன், புலியடி புலியடி எவ்வளம் எவ்வளம் என்று சொல்லி முள்ளிவாய்க்கால் மட்டுக்கும் மக்களையும் புலிகளையும் அழைத்து சென்றதில் எங்களுடைய சமூகத்துக்கு ஒரு பாத்திரம் இருக்கு. எங்களுடைய சமூகத்தில் புலம்பெயர்ந்த நாடுகளில் உள்ளவர்கள் இங்க உள்ள ஒரு பகுதியினர் வந்து கொடிகள் விடமாட்டாங்கள் என்று சொல்லி முள்ளிவாய்க்கால் மட்டுக்கும் அழைத்து கொண்டு போனதில் தவறா வழிநடத்தினதில் எங்கள் சமூகத்துக்கு ஒரு பாத்திரம் இருக்கு. இல்லை, நாங்கள் ஒன்று இந்த சமூகத்தில் கருத்துக்கு வெவ்வேறு கருத்துக்களுக்கு இடவெளி இருக்கையில, வெவ்வேறு கருத்துகளுக்கு இடவெளி இருக்கையில, இரண்டாவது இதுக்குள்ள ஏக பிரதிநிதித்துவம் என்ற ஒரு கருத்து இதுக்குள்ள அரங்கேற்றப்பட்டிருந்தது. எல்லாருடைய உழைப்பும் வீணா, எல்லா மனிதர்களுடைய தியாகங்களும் வீணா. கடைசியாக முள்ளிவாய்க்கால் மட்டுக்கும் அழைத்துக் கொண்டு போறது சொன்னா, வரலாற்றில் நாங்க எப்பயும் ஒரு புள்ளிய விட்டா அதுக்கு நாங்க விலை செலுத்த வேண்டித்தான் இருக்கு. இந்த திரும்ப திரும்ப கூட்டி கிழிக்கிறேன் என்று சொல்லி யாரும் தப்பா நினைக்காதீங்க. ஒரு ராக்கெட் ஒரு செய்மதி சரியா செயற்படுகிறது என்றால் அதில் இருக்கிற ஒவ்வொரு பாட்டும் சரியா இருக்கும். ஒவ்வொரு சின்ன சின்ன பகுதியும் சரியா இருக்க வேண்டும். அங்கே இடத்துல அதுல ஏதாவது ஒரு பகுதியில பிழை இருந்தா இறுதி பகுதியில 1980 இறுதி பகுதியில முற்பகுதியில தொடங்கி இறுதி பகுதி மட்டுக்கும் தொடங்கி புலட்ட தொடங்கி முடிக்கை கொள்ள வந்து அப்பவே நாங்கள் நினைச்சோம். அப்பவே எங்களுக்கு தெரிஞ்சது, நாங்கள் நினைக்கிறோம் ஈழ போராட்டம் எப்ப முடிஞ்சு கேட்டா நாங்க சொன்னோம் 1986ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முடிஞ்சு. எப்ப தெலுவா அறிக்கைக்க எப்ப தெலுங்கு இயக்கத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதோ அப்ப முடிஞ்சது. அது மட்டும் எங்கட சனம் எங்கட பொடியல் தான் சொல்லிக் கொண்டிருந்தார். அதுக்கு பிறகு அந்த நம்பிக்கையை எங்கட சமூகம் இழந்துட்டு இப்ப நாங்கள் இதுகளை திருப்பி பார்க்க வேண்டி இருக்குது. என்னன்னு சொல்லி சொன்னா, நாங்கள் வந்து இதுக்குள்ள வெவ்வேறு கருத்துக்களோட மாறுபட்ட கருத்துக்களோட மனிதர்கள் இருப்பதற்குரிய இடத்தை நாங்கள் வழங்க வேண்டும். 100 மலர்கள் மலரட்டும், 100 கருத்துக்கள் முட்டி மோகட்டும் என்று சொல்லி மாவோ சொல்லுவார். வெவ்வேறு கருத்துக்கள் ஊடாகத்தான், கருத்து போராட்டத்தின் ஊடாகத்தான் சமூகத்தில் வளர்ச்சி நடக்கிறது. அந்த வளர்ச்சிக்கு இடமில்லாத நிலவரம் எங்களுடைய சமூகத்தில் ஏற்படுத்தப்பட்டது. இன்றைக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்குது, நாங்கள் இருந்து பேசலாம். ஆனா நான் கூட்ட தேவையில்லை. வெவ்வேறு கட்சிக்காரர்கள் தொடர்பாக அவர்கள் தவறுகள் விட்டால், வெவ்வேறு சமூக ஸ்தாபனங்கள் தொடர்பாக தவறுகள் விட்டால் நாங்கள் விமர்சிக்கலாம். அவர்கள் சரியாக செய்தால் நாங்கள் அதை உற்சாகப்படுத்தலாம். நாங்கள் இதில் இணைந்து செயற்படுகிறதுக்குரிய வழிகளை நாங்கள் தேடலாம். இப்ப இருக்கு என்னன்னா, எங்களோட சமூகத்துக்குள்ள 80களுக்கு முந்தி மிகப்பெரிய ஆட்கள் எல்லாம் எங்களுக்குள்ள இருந்தவை. அவை வெவ்வேறு கட்சிகள் இருந்திருக்கலாம், கொள்கை வேறுபாடுகள் இருந்திருக்கலாம். அமுதலிங்கம் இருந்தவர், கதிரவேல் பிள்ளை இருந்தவர், சண்முகதாசன் இருந்தவர், வைத்திலிங்கம் இருந்தவர், பொன்கண்டையா இருந்தவர், வெவ்வேறு நிறைய மனிதர்கள் இருந்தவர், பொன்னம்பலம் இருந்தவர். இப்படி வெவ்வேறு மனிதர்களுக்குள்ள இருந்தார். வேறுபட்ட அபிப்பிராயங்கள் இருந்தாலும் அவர்களுக்குள்ள ஒரு நாகரீகமான அரசியல் உறவுமுறை இருந்து அவர்கள் விமர்சனம் செய்யக்கூட ஒரு பண்பாடான முறை இருந்து என்ன சொல்லினா, இந்த முறைகளை இந்த சமூகத்துக்குள்ள நாங்கள் திரும்பவும் கொண்டு வர வேண்டும். ஏன்னா எங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகள் மிகவும் பயங்கரமாக நாங்கள் பார்த்த, நாங்கள் எங்களுடைய கண்ணால பார்த்து நாங்கள் வாழ்ந்த நாங்கள் உண்டா என்னென்று சொல்லிச்சுன்னா, இந்த சமூகத்துக்காக எளிதார்ந்த கனவுகள் கண்டவர்கள் தான் கொல்லப்பட்டார்கள். இந்த சமூகத்தை பற்றின எளிதார்ந்த கனவுகள், அவர்கள் வெறும் தேசிய விடுதலையை மாத்திரம், வெறும் தேசிய விடுதலையை, வெறும் தேசியவாதத்தை மாத்திரம் அவர்கள் கொண்டிருக்கவில்லை, வெறும் இன விடுதலையை மாத்திரம் அவர்கள் தங்களுடைய கனவுகளாக கொண்டிருக்கவில்லை. இந்த சமூகத்தில் சாதி இருக்கக்கூடாது, குறியோடி போல சாதி இருக்கக்கூடாது, வெள்ளடிமையில் அஞ்சாதி இருக்கக்கூடாது, சுரண்டல் இருக்கக்கூடாது, சமூகங்களுக்கு இடையில, சாதாரண மனிதர்களுக்கு இடையில, சிங்கள மக்களுக்குள்ள, முஸ்லீம் மக்களுக்குள்ள, தமிழ் மக்களுக்கு இடையில ஐக்கியம் வேணும். உலகத்தில போராடுகிற மனிதர்களோடு எல்லாம் எங்களுக்கு ஐக்கியம் வேணும். ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடுகிற மக்களோடு எல்லாம் எங்களுக்கு ஐக்கியம் வேணும். இப்படி ஒரு கனவுகளோட வடிக்கிட்ட ஆட்கள் தான், இப்படியான ஒரு மனிதர்களை நேசித்தவர்கள் தான் இந்த சமூகத்திற்குள்ள உயிரிழந்திருக்கிறார்கள். என்ன சொன்னா, இந்த கனவு காணுற மனிதர்கள் தான், இந்த கனவுகளுக்காக
இருக்கிற மனிதர்கள்லாம் இந்த வரலாறு முழுக்க, சமூக போராட்ட வரலாறு முழுக்க சமூகத்துக்குள்ள இன்றைக்கு மனித உரிமையோ அல்லது நாகரிகமோ அல்லது கலாச்சார விழுமியங்களை பற்றியோ நாங்கள் பேசுறோம் என்று சொல்லி சொன்னா இதுக்காக வேண்டி உயிர் துறந்த மனிதர்கள் தான் அதை நிலைநிறுத்தி இருக்கிறது. அவையில தியாகங்கள் எப்பையும் வீண் போகக்கூடாது. எங்களுக்கு ஒரு கவலை இருக்கு, நியாயமான கவலை இருக்கு. 30 வருஷம் இதுல நாங்கள் மினக்கட்டிருக்கிறோம், 30 வருஷம் மினக்கட்டிருக்கிறோம். ஆனா எங்களுடைய சமூகத்திற்காக, இந்த நாட்டுக்காக நாங்கள் எதையும் நாங்கள் எடுக்கவில்லை. இவ்வளவு பேருடைய உழைப்பு, இவ்வளவு பேருடைய தியாகம் நடந்திருக்கிறது. அதுக்கு அர்த்தம் ஏதாவது வேணும். இந்த இழப்புகள், இந்த சாதாரண மனிதர்கள், இந்த தோழர்கள், இந்த சுதந்திர போராட்டக்காரர்களுடைய இழப்புகளுக்கு அர்த்தம் வேணும். அதுக்கு ஒரு பெருமதி வேணும். அதுக்காகத்தான் நாங்கள் சொல்றோம், ஒரு உருப்படியான அரசியல் தீர்வு வேணும். ஒரு அரசியல் தீர்வையும் கூட நாங்கள் மூடி அலங்காரி பந்தல் கட்டினது மாறி எதையுமே நிராகரிச்சு போய் நாங்கள் ஒன்றும் செய்யலாம். ஆனா நாங்கள் கௌரவமாகவும் சுயமரியாதையாகவும் வாழ்வதற்குரிய ஒன்றை நாங்கள் இங்க எடுத்தாக வேண்டும். நாங்கள் அதுதான் இறந்தவர்களுக்கு செய்கிற அஞ்சலியாக இருக்கும். ஒரு தீர்வை எடுக்க வேணும். இந்த சமூகத்தில் உள்ள பாரபட்சங்கள், அநீதிகள் ஒழிய வேணும். தீண்டாமை இல்லாத ஒழிய வேணும். ஒரு எழிலார்ந்த வாழ்க்கை மக்களுக்கு ஏற்பட வேண்டும். இந்த கனவுகள்ல மிக பிரதானமான கனவு கூட எங்களுக்கு இன்னும் நிறைவேறவில்லை. ஒரு அரசியல் தீர்வு, ஒரு அரசியல் தீர்வு எங்களுக்கு வேணும். நாங்கள் என்ன சொல்றோம், இந்த நாட்டை பிரித்து கொண்டு போறதுக்கோ இந்த பூமிப்பண்ட ஒரு மூளைக்கு போறதை பற்றியும் நாங்கள் கேட்கிறோம். இலங்கையின் அரசியல் முறைமையில நாங்கள் பங்குதாரர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் மாத்திரம் இல்லை, இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம் மக்கள், மனித மக்கள் எல்லாரும் பங்குதாரர்களாக இருக்க வேண்டும். ஏன் தென் இலங்கையில ஆக பின்தங்கின பிரதேசங்களான முனராகல, தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சிங்கள மக்களுக்கு கூட அதிகார பகிர்வு வேணும். அந்த அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் சொல்வது, இந்த பகுதியில நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஆட்கள், இங்கே இருக்கக்கூடிய சாதாரணமாக சொல்ல போனால் சுகாதார சேவைகளை கையாளுறதுக்கு, ஆஸ்பத்திரி மாதிரியான விஷயங்களை கையாளுறதுக்கு, பாடசாலை விஷயங்களை கையாளுறதுக்கு, வீதிகளை கையாளுறதுக்கு, சிறு மீன்பிடி துறைமுக